புத்தகத்தை நான் நைட்டு ஒரு 12 மணிக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு எந்திரிச்சு அதிகமாக ஆழமாக படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த புத்தகத்தோட கவிதையோட வரிகள் அப்படித்தான் இருக்கு. போராடுகிறது புத்தகம் விஜயலட்சுமி தங்கமுத்து அப்படிங்கிற ஒரு ரைட்டரா எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான், ஒரு பெண் எழுத்தாளர். இந்த புத்தகம் கவிதைகள் பதிப்பகமாக வெளியிட்டு 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க லிங்க் இருக்கு, படிச்சுங்க. அதாவது இந்த புத்தகம் முழுக்க ஹைக்கூ கவிதைகள். இவருடைய முதல் புத்தகம் காதல் கவிதையா இருந்தாலும் இந்த புத்தகம் முழுக்க சமூகத்தை சார்ந்து இருக்கு. பல கவிதைகள் சமூகத்தை அப்படியே சாட்டை அடிச்ச மாதிரி கேள்வி கேட்குதுங்க. நான் அப்படி படிச்சு இம்மா யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இந்த புத்தகத்தை படிக்கும்போது. ஏன்னா அவ்வளவு அழகான கவிதைகள்லாம் ரொம்ப அதாவது நம்ம கோயிலுக்கு போற இடத்துல யாசகர்கள் இருப்பாங்களா, அவங்கள பத்தி ஒரு கவிதை, சுடுகாட்டுல பிணை ஏறியும் தெரியுமா அதை பத்தி ஒரு கவிதை, இப்படி சமூகத்தை சாட்டையடி அடிக்கிற மாதிரி பல கவிதைகள் இருக்கு. இந்த புத்தகத்தை நான் யூனிக்கா பார்த்த ரொம்ப அழகான விஷயம், அந்த புத்தகத்தோட வாழ்த்துறைகள்லாம் இருக்குல்ல. வாழ்த்துறைகள் பெரிய பேராசிரியர், பெரிய ஆளுமைகள்ட்ட நம்ம வாங்குவோம். ஆனா அந்த ஆசிரியர் ஒரு 6ஆம் வகுப்பு மாணவிட்ட கூட வாங்கியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஹைக்கூ கவிதைகள். இந்த புத்தகத்துல ஒரு வாசகனா நான் சொல்ற ரிவ்யூ என்னன்னா, இந்த புத்தகத்துல எனக்கு கொஞ்சம் இடிச்ச ஒரு விஷயம், இந்த புத்தகத்துல இருக்க கவிதைகள் எல்லாமே ஒரே பக்கத்துல 3 கவிதைகள் இருக்கு. ஒரே பக்கமா ஒரு கவிதை இருந்தா இன்னும் அழகா இருந்திருக்குமோ, அது மாதிரி ஃபாண்டோட ஸ்டைல இன்னும் மாத்திருந்தா இன்னும் அழகா இருக்குமோ, இன்னும் நம்ம எமோஷன் ரொம்ப அட்டாச் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த புத்தகத்துல. அதே மாதிரி இந்த புத்தகம் ஒரு பெண் எழுத்தாளர் எழுதினால அந்த புத்தகம் ரொம்பவே பேசப்படக்கூடிய புத்தகம், பேச வேண்டிய புத்தகம். இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, வாங்கிக்கங்க. இந்த ஆசிரியரோட பேரை மென்ஷன் பண்றேன், அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன்.